வணக்கம். நான் உங்க குருசெல்வி கிருஷ்ணா. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்மளுடைய அதாவது டெய்லி நம்மளுடைய வாழ்க்கை பயணமே போயிட்டுருக்கு அப்படின்னா, அதாவது நம்மளுடைய தேவைகளுக்காக, நம்ம குடும்ப தேவைகளுக்காக, அதே மாதிரி அதாவது இது இல்லாம எதுவுமே இல்ல. வாழ்க்கையில இது இல்லாம எதுவும் இல்ல. நம்மளுடைய பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும். ஆனா இது மட்டுமே வாழ்க்கையும் இல்ல. அப்படின்னா நம்ம எத சொல்லுவோம்? பணம். அதுதான் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படித்தானே சொல்றாங்க இல்லையா? பணத்த வச்சு தான் ஒரு மனுஷன ஒரு அடையாளம் காட்டுது இந்த சமூகம். அப்படிப்பட்ட மனுஷங்களும் இருக்கதான் செய்றாங்க. சோ இந்த பணம் அப்படிங்கிறது பணம் பத்தும் செய்யும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? பணம் பத்தும் செய்யும். நல்லதும் செய்யும், கெட்டதும் செய்யும். ஏன்னா, இன்னைக்கு தேவைகளுக்கு நமக்கு எல்லாத்துக்குமே பணம் வேணும். இன்னைக்கு பணம் இல்லாம ஒரு மனுஷன் இருந்தான்னா, அவன எத்தன பேர் மதிக்கிறாங்க? சோ நம்மளுடைய தேவைகளுக்கும், நம்ம குடும்ப தேவைகளுக்கும், நம்மளுடைய படிப்பாகட்டும், மருத்துவமாகட்டும் எல்லாத்துக்குமே நமக்கு கடைசி வரைக்கும் பணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சோ அதுதான் நான் சொன்னேன். இது மட்டுமே வாழ்க்கை கிடையாது. ஆனால் இதுவும் கண்டிப்பாக முக்கியம். சோ இந்த பத்தும் செய்யும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? சோ இப்ப பணம் நமக்கு தேவையான அளவுக்கு நமக்கு இருக்கு. நம்மளுடைய தேவைகளுக்கு இருக்கு அப்படிங்கும்போது, நம்மளுடைய குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும். யாரையுமே டிபெண்ட் பண்ணி வாழ வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனா தேவைகளுக்கு அதிகமாகும்போது என்ன ஆகும்? அப்ப நமக்குள்ள சில அந்த 10 வகையான ஒரு குணங்கள் வரும். அதாவது இயற்கையாவே அது வந்துரும் அப்படிங்கிற மாதிரி, இது ஒரு நியதி அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன குணங்கள்லாம் அப்படின்னா, இப்ப பேராசை. பேராசை வரும்போதே அப்படி பொறாமையும் வரும். கர்வம் வரும். அப்புறம் என்ன ஆகும்? கஞ்சத்தனம் வரும். அடுத்து பொய் சொல்ல வேண்டியது வரும். அதுக்கு அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மத்தவங்களுடைய அத என்ன சொல்றது? தகாத உறவுகள் வரும். தீய நட்புகள் வரும். அதே மாதிரி ஒரு தேவையில்லாத நெறைய ஒரு சில பண்புகள் நமக்குள்ள வந்துரும். இந்த மாதிரி சொல்லிட்டு போலாம். அது அந்த 10 வகையான தீய குணங்கள். இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அந்த குணங்கள்லாம் நமக்குள்ள அளவுக்கு அதிகமாக பணம் வரும்போது வரும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. பட் 75% இதுல நல்ல மனிதர்களும் நெறைய சாதனையாளர்கள், நெறைய மனிதர்கள்லாம் எவ்வளவு தன்னடக்கத்தோடயும் இருந்திருக்காங்க, எவ்வளவு பணம் இருந்தாலும். சோ அத நம்ம மோட்டிவேஷனலா எடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி நமக்கும் ஒரு வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா, தன்னடக்கம் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். பணம் வந்தாலும் ஆடக்கூடாது, பணம் இல்லைன்னாலும் வாடக்கூடாது. சோ அதாவது வாழ்க்கை நிலையில்லாத ஒரு வாழ்க்கை தானே போயிட்டு இருக்கு. சோ இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. இது நம்மளுடைய ஆலிசன் சேனல். நன்றி.